நான் எதுக்கு உன்கிட்ட மசாலா வாங்கணும்? முதல்ல உன் மசாலாவுக்கும் மற்ற மசாலாவுக்கும் என்ன வித்தியாசமா அதை சொல்லு. என்ன நக்கலா? நக்கல்லாம் இல்லை சார். இன்னைக்கு என்ன சமைக்கிறது? ஃபர்ஸ்ட் இன்ட்ரோவை கொடுத்துட்றேன், அதுக்கப்புறம் என்ன சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். போன வீடியோவில் வெள்ளை மிளகும் கருப்பு மிளகுக்கும் என்ன வித்தியாசம், அது இந்த வெள்ளை மிளகு எந்த கொடியிலேருந்து வருதுன்றத கேள்விக்கு பதிலை வீடியோக்கு நடுவில் சொல்கிறேன். இந்த வீடியோக்கான கேள்வியையும் வீடியோக்கு நடுவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு கைரிசி ஃபுட்ஸ். நான் உங்கள் ரமண பிரபு. வாங்க சார், உட்காருங்க. ஆமா, என்ன பண்ணிட்டு இருக்க இப்ப நீ? குக்கிங் வீடியோ போடலான்னு ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் சார். எதுக்கு இப்ப நீ வரிசையா குக்கிங் வீடியோவா அடிச்சு தள்ளிட்டு இருக்கிற? குக்கிங் வீடியோ போட்டா உங்களை பேர் ஒரு 4 பேர் மசாலா வாங்குவாங்க, அதுக்காக தான் சார் போட்டுக்கிட்டு இருக்கேன். குக்கிங் வீடியோலாம் அடுத்த வீடியோல போட்டுக்கோ. இந்த வீடியோல நான் கேட்குற கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லு. கேளுங்க சார். 4 பேர் வாங்குவாங்கன்னு அந்த லிஸ்ட்ல என்னையும் சேர்த்துக்கிட்டேன். முதல்ல நான் எதுக்கு உங்ககிட்ட மசாலா வாங்கணும்? எல்லாரும் இந்த மிக்சியில அரைச்சா எப்படி ஒரு ஆரோக்கியமா இருக்குமோ அந்த மாதிரி ஆரோக்கியமா நாங்க இந்த கைருசி மசாலாவை தயாரிக்கிறோம் சார். அப்பனா எல்லாரும் ஆரோக்கியம் இல்லாமையா தயார் பண்றாங்க? எல்லாரும் ஆரோக்கியமா தான் தயாரிக்கிறாங்க. முதல்ல உன் மசாலாவுக்கும் மற்ற மசாலாவுக்கும் என்ன வித்தியாசமோ அதை சொல்லு. இந்த செயற்கையான நிறம், மனம், சுவை, அப்புறம் இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இது எதுவுமே போடாம வெறும் ஹோல் இன்க்ரீடியன்ஸை மட்டும் போட்டு நாங்கள் இதை தயாரிக்கிறோம். ஆன்லைன்ல போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கீங்க, 100க்கு மேல உன்ன மாதிரி மசாலா இருக்குது. நான் கையிலேயே அரைச்சிக்கிறேன், ஆளை விடுப்பா. நீங்க மிக்சிலே அரைச்சி சமைச்சா கூட கைரிசி டேஸ்ட் வராது சார். என்ன நக்கலா? நக்கல்லாம் இல்லை சார். இப்போ மிளகாய் நீங்க எங்க வாங்குறீங்க? என்ன இந்த பக்கத்து கடையில சூப்பர் மார்க்கெட்ல தான் போய் வாங்குவேன், அதுக்கு என்ன இப்போ? இப்போ நீங்க பக்கத்து கடையில் வாங்குறீங்களே மிளகாய், அதுவும் நாங்க வாங்குற மிளகாவும் வேற வேற ரகம். புரியலையே. இப்போ ஒரு குழம்பு மிளகாத்துல அரைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க 1 கிலோ மிளகாக்கு 1 கிலோ தனியா போடுவீங்க. நாங்க 1 கிலோ மிளகாக்கு 2 கிலோ தனியா போடுவோம். அப்போ கூட இதோட காரமோ இல்ல நிறமோ மாறாம அப்படியே இருக்கும். தனியா அதிகமா போடுறதுனால குழம்பும் நல்லா திக்கா வரும். அப்படி என்ன ரகம்ப்பா அது? அது ரகசியம் சார். சரி சார், நீங்க தனியா என்ன தனியா வாங்குறீங்க? நல்ல டீலக்ஸ் தனியாவா பார்த்து வாங்குறேன். நாங்க வாங்குறது நாட்டு தனியா சார். அந்த தனியாவை இப்படி உள்ளங்கையில வச்சு இப்படி மோந்து பார்த்தோம்னா லேசா கொத்தமல்லி வாசனை வரணும். இப்படி வந்தாதான் அது நல்ல நாட்டு தனியா. அப்படியா? சரி, மிளகு நீ எங்க வாங்குற? கேரளால இந்த இடுக்கி மாவட்டத்திலேருந்து நேரடியா நான் வாங்குறேன் சார். முன்னாடிலாம் இந்த லோக்கல் மார்க்கெட்ல தான் நான் மிளகு வாங்கி யூஸ் பண்ணுவேன். இந்த மிளகு மீன்கள் நமக்கு ஒரு ஐட்டம் இருக்கு, அதுல ரிப்பீட் கஸ்டமரே கிடையாது. ஆனா இந்த மிளகு நான் இப்போ கேரளால இருந்து வாங்கி மிளகு போட்டதுக்கு அப்புறம் இதுல நிறைய ரிப்பீட் கஸ்டமர் வராங்க சார். அந்த அளவுக்கு இந்த மிளகு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்குது, கலரும் நல்லா கருப்பா இருக்குது. சரி, இந்த கைரிசி மசாலாவை நான் எங்க வாங்குறது? எங்களுக்குன்னு ஓன் வெப்சைட் இருக்கு சார். www.kairisi.co.in அந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்களே ஆர்டர் போட்டுடலாம். ஃப்ரீ ஹோம் டெலிவரி இந்தியா ஃபுல்லாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அமேசானில் கூட நம்ம ப்ராடக்ட் ஈஸியாக அவைலபிளாக இருக்குது சார். இந்த ஃப்ரீ ஹோம் டெலிவரின்னு சொன்னல, அதுக்கு முதல்ல ஏதாவது மினிமம் வேல்யூ இருக்கான்னு அதை முதல்ல சொல்லு. ஆமாம் சார், சென்னைக்குள்ளே இருந்தீங்கன்னா 500 ரூபாய்க்கு ஆர்டர் போடணும். தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு ஆர்டர் போடணும். இந்தியாவுக்குள்ளே இருந்தீங்கன்னா 2000 ரூபாய்க்கு. இந்த மெட்ரோ சிட்டிஸ் எல்லாம் வந்து 1500 ரூபாய். மசாலா யாராவது 1000 ரூபாய்க்கு ஆர்டர் போடுவாங்களா? நான் ஒரு கேள்வி கேட்குறேன் சார். கடைசியாக நீங்கள் என்ன படம் பார்த்தீங்க? என்ன இந்த அஜித் படம்ல குட் பேட் அக்லி, அதை குடும்பத்தோட போய் 2000 ரூபாய் செலவச்சு. ஆமா, அதை நீ ஏன் கேட்குற? என்டர்டைன்மெண்ட்டுக்காக ஒரே நாளைக்கு 2000 ரூபாய் செலவு பண்ற நாம ஒரு அத்தியாவசியமான தேவையான ஒரு மாசத்துக்கு 1000 ரூபாய் செலவு பண்றதுல நமக்கு என்ன சார் தப்பு இருக்கு? அதுவும் சரிதான். உன் பொருள் எப்படி டேஸ்டா இருக்குன்னு தெரியாம 1000 ரூபாய்க்கு எப்படி ஆர்டர்? ஃபர்ஸ்ட் இந்த அமேசான்ல போய் ஆர்டர் போடுங்க சார். பிடிச்சிருந்துன்னா நம்ம வெப்சைட்ல வந்து ஆர்டர் போடுங்க. இல்லைன்னா இந்த 8610183170 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணுங்க. சரி, நீ இவ்வளோ சொல்றேன்னு நான் இப்பவே போய் அமேசான்ல ஆர்டர் போடுறேன். கைருசின்னு சர்ச் பண்ணா வந்துடுமா? வந்துடும் சார். அப்போ சரி, நீ வீடியோவை கண்டினியூ பண்ணு, நான் வரேன். வணக்கங்க. இருங்க. போன வீடியோல கேட்ட கேள்விக்கு நம்ம இன்னும் பதில் பார்க்கல. இந்த வெள்ளை மிளகும் கருப்பு மிளகும் ஒரே கொடியில தாங்க விளையுது. இந்த கொடியில விளையிற மிளக
பறிச்சு 3 இல்லைன்னா 5 நாள் வெயில காய வச்சா கருப்பு மிளகு தயார். சில பேர் இதை லேசா வேக வச்சு காய வைக்கிறாங்க. அதே கொடியில விளையிற இந்த மிளகை பறிச்சு 6 இல்லைன்னா 8 நாள் தண்ணியில ஊற வச்சு அதுக்கப்புறம் அதோட தோலை எல்லாம் நீக்கிட்டு 5லேருந்து 6 நாள் இல்லைன்னா 7 நாள் வெயில காய வச்சு எடுத்தா வெள்ளை மிளகு தயார். இந்த வெள்ளை மிளகை எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னா பெரும்பாலும் ஃப்ரைட் ரைஸ்க்கு தான் பயன்படுத்துவாங்க. அதுல கருப்பா நிறம் மாறிடக்கூடாதுன்றதுக்காக இந்த ஃப்ரைட் ரைஸ்ல சேர்ப்பாங்க. ஊற வைக்கிறனால 6லேருந்து 7 நாள் ஊற வைக்கிறனால இதுல லேசா ஒரு புளிப்பு சுவை ஆட் ஆயிருக்கும். அவ்வளவுதான் இதுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசம். சரி, இந்த வீடியோக்கான கேள்வி என்ன அப்படின்னா, இந்த ஸ்கிரீன்ல பார்க்குற இந்த மரத்தோட பெயர் என்ன? அதுதான் இந்த வீடியோட கேள்வி. நீங்க இதுக்கான பதில கமெண்ட்ல சொல்லுங்க. கமெண்ட் தெரியலனாலும் தயவு செய்து நோனாவது கமெண்ட் பண்ணுங்க. நீங்க போடுற இந்த கமெண்டால தான் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேரும். நான் இதுக்கான பதில நான் அடுத்த வீடியோல சொல்றேன். கைரிசியோட வாட்ஸ்அப் சேனல் லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்குறேன். குறைஞ்சது 100 பேர் ஜாயின் பண்ணீங்கன்னா நான் ஒரு நல்ல ஆஃபரை நான் போடுறேன். வேணுன்றவங்க போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனால லைக் பண்ணிட்டு இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.